முதலமைச்சர் விஜயின் ஒரு முக்கியமான அறிவிப்பினை பார்க்கிறோம். தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஊழலற்ற அரசாக நம் அரசு இருக்க வேண்டும், தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஊழலற்ற அரசாக தாவேக அரசு இருக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் விஜயின் ஒரு முக்கியமான அறிவிப்பினை பார்க்கிறோம். ஊழலற்ற அரசாக நம் அரசு இருக்க வேண்டும், மேலும் தவறு செய்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்ற எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானகுமார் இணைந்திருக்கிறார். சந்தானகுமார், முழு விவரம் என்ன? திலகவதி, தமிழக முதலமைச்சர் தலைமையில் இரண்டாவது அமைச்சரவை கூட்டம் என்பது இன்று நடைபெற்றது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்திலே முதலமைச்சர் இந்த அரசு மக்களுக்கான அரசாக செயல்பட வேண்டும், எனவே யாரும் தவறு செய்யாத வகையில் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தலாக மட்டுமே பேசியிருந்தார். இந்த நிலையில இன்று நடைபெற்று முடிந்த அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் அமைச்சர்கள் தயாராக இருப்பது குறித்தும் திட்டங்கள் குறித்தும் விவாதித்திருக்கிறார். அதனை தொடர்ந்து பேசும்போது பள்ளிகளுக்கு அமைச்சர்கள் ஆய்வு செய்தால் அங்கு எந்த ஒரு வீடியோ காணொலியும் எடுத்து பதிவு செய்யக்கூடாது, அதே போன்று மாணவர்களை பாதிக்கும் வகையில எந்த ஒரு செயல்பாடும் இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தல அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த அரசை மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடு தேர்வு செய்திருக்கிறார்கள் என்றும் இந்த மக்களுக்கான அரசாக செயல்பட வேண்டும் என்பதில் திட்டவட்டமாக தான் இருப்பதாகவும், எனவே ஊழல் செய்வதை யாரும் நினைத்து பார்க்கக்கூடாது, அதே போன்று ஊழல் செய்பவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய அமைச்சர் பதவி என்பது பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக, நான் தெரிந்தவர்கள் எனக்கு தெரியாதவர்கள் என்றெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், உங்களுடைய துறையில தவறு நடைபெற்றிருக்கிறது என்று தெரிய வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்காக என் மீது நீங்கள் வருத்தப்படக்கூடாது, எனவே உங்கள் துறையில நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும், எந்த தவறும் நடைபெறாத வகையில துறையினுடைய துறையை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது, எனவே மிகுந்த பொறுப்போடு செயல்பட வேண்டும், எந்த ஒரு துறையில எந்த ஒரு முறைகேடு நடைபெறாமல் இருப்பதை பார்த்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தானகுமார், தொடர்ந்து அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வந்தது, பல்வேறு துறைசார் தொடர்பாக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இப்ப பட்ஜெட் தொடர்பாக அறிவிப்பு வேறு என்ன வெளியிடப்பட்டிருக்கிறது? இந்த அமைச்சரவை கூட்டத்தை எப்படி நீங்க கன்க்ளூட் பண்ணுவீங்க? அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பட்ஜெட்டுக்கு ஏற்கனவே நம்ம தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்கள் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த தொலைநோக்கு திட்டங்கள்ல இருந்தா 5 ஆண்டுகளுக்கு இந்த அரசு செயல்பட இருக்கிறது. இந்த ஆண்டு அந்த 436 திட்டங்கள்ல முதலாம் ஆண்டு நிறைவேற்ற வேண்டிய திட்டம், 3 ஆண்டுகளுக்குள்ள நிறைவேற்ற வேண்டிய திட்டம், 5 ஆண்டுகளுக்குள்ள நிறைவேற்ற வேண்டிய திட்டங்கள் என்ற 3ஆக பிரிச்சுதான் துறை ரீதியாக தினந்தோறும் வரக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த ஆண்டுல எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்த போகிறோம் என்பது குறித்தான ஆலோசனைகளை முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். இன்றைய ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீர்வளத்துறை சார்ந்த மிக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர்கள் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் சந்தித்து தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று நெடுஞ்சாலைத்துறையில செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள், குறிப்பாக இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக முதலமைச்சரும் அதனுடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தெரிவிக்கப்படுகிறத பார்க்கிறோம். குறிப்பாக குறுகிய கால டெண்டர்கள் விடக்கூடாது என்று அரசு கொள்கை முடிவு எடுத்திருந்தாலும் கூட டெண்டர்களை அமைச்சர்களோ அதே போன்று துறையினுடைய செயலாளர்களோ விடாம அங்க இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் தான் விடுறாங்க. அதனால தவறுகள் தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையில இந்த நெடுஞ்சாலை மற்றும் நீர்வளத்துறையில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தான் அமைச்சர்கள் ஊழல் செய்யாமல் இருக்க வேண்டும், ஊழல் செய்தால் அதே போன்று துறையில தவறுகள் நடந்தால் உடனடியாக யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் பேசியிருக்கார். முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அமைச்சரவை கூட்டத்தின் முடிவில் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்றெல்லாம் பார்க்க மாட்டேன், தவறு நடந்தால் அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று நேரடியாக அமைச்சர்களிடையே அவர் கூறியிருப்பது நிச்சயமாக முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சந்தானகுமார்.